TNPC Group 4 Max Simplification. இந்த சம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் டைப் 1 மெத்தடில். இது வந்து டைப் 2 மெத்தட். நம்ம டூ மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். ஸோ டைப் 1 மெத்தட் ஆல்ரெடி போட்டாச்சு. டைப் 2 இங்கே செக் பண்ணி பாருங்கள். இது பேஸு, இது பவர், இது பேஸு பவர். பேஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, பேஸ் சேம் அப்படி தானே. ஸோ லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் ரூலும் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, அது செக் பண்ணி பாருங்கள். பேஸ் சேம்னா இன் மல்டிப்ளிகேஷனில் பேஸ் சேம்னா நான் பவரை ஆட் பண்ண முடியும். ஏ பவர் எம் ப்ளஸ் என்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை, இந்த எக்ஸ்ப்ரெஷன் நம்ம எப்படி எழுத முடியும்னா 4 பவர் மைனஸ் 1 ப்ளஸ் 4 பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 4 பவர் மைனஸ் 3 த ஹோல் பவர் 0 ப்ளஸ் 1. பேஸ் சேம்னா நான் பவரை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 4 பவர் மைனஸ் 1 ப்ளஸ் 4 பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 4 பவர் மைனஸ் 3 பவர் 1 தான் வரும். ஓகே, ஸோ இது இன்னொரு லா என்ன இருக்குன்னா ஏ பவர் மைனஸ் எம் எப்படி எழுதலாம்னா 1 ஏ பவர் ப்ளஸ் எம்னு எழுதலாம். நியூமரேட்டரில் நெகட்டிவில் இருந்தால் டினாமினேட்டரில் பாசிட்டிவில் வரும். ஸோ இந்த லா அப்ளை பண்ணும்போது 1/4 ப்ளஸ் 1/4 ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 கியூப். ஓகே, ஸோ 1/4 ப்ளஸ் 1/16 ப்ளஸ் 1/64. ஓகே, எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் வந்து 64. ஸோ 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 64 டிவைடட் பை 64, சாரி 1. ஸோ 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 21. 21/64. ஓகே, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஏற்கனவே போட்டாச்சு. இது செகண்ட் மெத்தட். இந்த மெத்தட்லேயும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இது ஆர்டினரி எல்சிஎம் எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணால் 21/64 கிடைக்கிது.